வணக்கம் மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக் டு சேவ் பிரெயின் ராட் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. இந்த கேம் வந்து நம்ம விளையாடி பார்க்கலாம். வணக்கம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து லோட் ஆயிடுச்சு. இது வந்து கிளைம் பண்ணிக்கலாம் முதல் நாள். இது போல் நம்மளுக்கு வந்து ஒரு ஜெட் பேக்கு, அப்புறம் ஒரு துரும்பிடிச்ச பிக்காக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இந்த ஆரோ மார்க் எங்கேயோ போக சொல்லுது. யாரா அது? ஏய் லியோ ஃப்ளாஷ், ஏய் எங்கடா போயிட்டு வரான்? எங்கெங்கேயோ போயிட்டு வரான். இருங்க, இது எங்கேயோ தோண்ட சொல்லுது. ஓ, இங்கே தோண்டணுமா? நம்ம சுற்றி தோண்டுவோம். ஒரே இதுவாக தோண்டணும். இன்னும் காமெடி பண்ணுறான் அவன். கோடாலியில் தோண்டணும், சுற்றி தோண்டக்கூடாதான். ஏய் எதுவுமே இல்லையே. ஓ, இந்த ஜெட் பேக் இதுக்கு தானா? நம்ம சுற்றி இல்லை, நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்தையும் தோண்டுவோம். அந்த ஜெட் பேக் இருக்குல்ல, அது மூலயமா வந்துடு. கரெக்டாக அந்த குதிக்கிற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணு, அப்படியே பறப்ப மேலே. இருங்க, நம்ம அப்படியே அறுவடை பண்ணுற மாதிரி பண்ணுவோம். பார்த்தீங்களா, நம்மளை மாதிரிலாம் யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா இடத்தையும் கவர் பண்ணால் நிறைய பிரெயின் ராட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ, இந்த இடத்துல 2 வாட்டி பண்ணிட்டேன். ஐயோ, வாங்க பண்ணிட்டு முதல்ல ஒரு பாக்ஸை கட்டுவோம். பாக்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்திருக்கோன்னா லியோ ஃப்ளாஷு, அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். ஒருத்தர் வரேன்னாரு, ஆனால் அவருக்கு வந்து கேம் இன்னும் லோட் ஆனதுக்கப்புறம் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். வேண்டிக்கோங்க அவர் வரணுன்ட்டு. நம்ம வந்து நல்லா ஆழமாகவே தோண்டலாம். ஏன்னா நிறைய பிரெயின் ராட்ஸ் கிடச்சிதுன்னா அது என்ன பண்ண தெரில. இருங்க, நம்ம முதல்ல இந்த கேமே ஆராய்களை அதுக்குள்ளே வந்துட்டோம். ஓய் ஃபேனாக இருப்பார் போலியோ. நம்மகிட்ட வந்து பேசுகிறாரு. இருங்க, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோல்டு மிஷின், அப்புறம் இந்த இடத்துல நான் இது எக்கு. இது எக்கு. இது என்ன பண்ணோம்? என்ன இதை வச்சு நம்ம ஹேட்ச் பண்ணலாமா? இன்னும் ஆமாண்டா, இந்த எக்கு வச்சு ஹேட்ச் பண்ணலாம் போல். நான் வந்து எல்லா இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன்டா. இதுலேயே கேம் சவுண்ட் இருக்குடா. கேம் சவுண்டு இப்படி குறைக்கிறது, எல்லாத்துலேயும் கேம் சவுண்ட் குறைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் தான் இப்படி ஆகுதோ? இதில் செட்டிங்ஸ் கூட எங்கே இருக்குன்னு தெரியலையே எனக்கு. நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு தெரியும், கேட்குதான்னு கூட எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சத்தமாக தான் பேசணும். இப்போ என்ன கிளைம் பண்ணிக்கலாம்? ஓகே, அது என்னமோ இருந்துச்சு, அதை கிளைம் பண்ணிட்டேன். ப்ரீமியமா? ராக்கி உனக்கு வந்துச்சா கேம்? யாஸ்டஸ்மா வந்துச்சு. ஆக்சுவலாக ராக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லன்றதுனால யாஸ்டஸ்மா ஐடியில் தான் விளாட்றான். சரி வாங்க நம்ம போகலாம். போய் திரும்பி தோண்ட ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை பெருசாக பண்ணுறதுக்கு. நம்ம தோண்டிகிட்டே இருப்போம். பேசாமல் ஒரே ஐடியா இருக்குது. இங்கே தோண்டணும்ல, இது அப்படியே ஆழமாக தோண்டிட்டு போயிட்டு இருக்கலாம். தோண்டிகிட்டே போயிருக்கலாம். என் தெரிஞ்சிருக்கு. இதில் பிக்காக்ஸ்லாம் வாங்கணுமோ? இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள் பிக்காக்ஸு. நம்ம இதை வாங்கிக்கலாம். ஸ்டோன் பிக்காக்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி போய்கிட்டே இருக்கோம். ஸ்னோ பயமா? அவனுக்கு எப்படி இருக்குன்னே தெரில. விடுங்க. எப்பா எல்லாம் அந்த வெள்ளை கலரில் தெரியலாம். பாருங்க, குணா கொகை மாதிரி வெளில வரும். ஏய், நம்ம வந்து இன்னும் ஆழமாக தோணும். அதான் எனக்கு டெப்த்து தாண்டா அதிகமாகுது. மேலே தாண்டா எங்கேயோ இருக்காது. 1 மீட்டர்னு காட்டு. 0 மீட்டரா? இங்கே தான் இங்கே காட்டுதானா? 4 மீட்ரு. 4 மேலே தான் காட்டுற மாதிரி இருக்குது. 0 மீட்டருன்ட்டு. பெட்டா? இதோ வா, என் பின்னாடி வா. நான் வந்து ஒரு இது ஹேட்ச் பண்றேன். முட்டை. பொம்பர் டீல குறுக்கடியில எனக்கு கச்சிச்சு. அது என்ன ரேரிட்டி? லெஜெண்டரி. லெஜெண்டரியா? எங்கடா இருக்கு பெட்?
நான் இதோ இங்கே வாடா எடுக்கல அதுதான் பெட்டிங்களே அது கூட தெரியாது. இப்போ வந்து இது வந்து காசை மல்டிப்ளை பண்ண போல. நம்ம வந்து அப்போது டுங் சௌகரியம் எங்கே இருக்குன்னே தெரில. பரவாயில்ல, நம்ம கீழே போயிட்டே இருப்போம். பொம்பர்டினோ கொர்க்கட்டிலோ நல்லா காசு தருது. ஃபஸ்ட்டு 52 ரூபா தான் நம்ம கச்சிருச்சு. இப்போ 147 ரூபா கிடைக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இங்கே வருங்கண்ணா, இதுக்கும் வித்தியாசத்தை ப்ரௌனு. இங்கே வந்து இது மாதிரி இருக்கு. ஆ இருங்க, இங்கே ஸ்பின்லாம் காட்டுது மேலே. 3 ஸ்பின் இருக்கா என்கிட்ட. ஐயோ, அங்கே மேக்மா பெட் இருந்துச்சு, அது கிடைக்கல. ஐயோ, அந்த மேக்மா பெட் இதுதான் கிடைக்குது. நான் என்ன பண்ணேன், 20K தான் கிடைக்குது. இதோ பாருங்களேன், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ தூரம் லாவா இது வரையும் போகலாம் போல. இது கிட்டத்தட்ட மைண்ட் கிராஃப்ட் மேப் மாதிரி இருக்கு பாரா. பெட்ராக்கு, அந்த டர்ட்டு ஃபுல்லாக. மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தோண்டிட்டு வந்தோம். அதனால் நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் போர் தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் அதெல்லாம். அதனால் அதை உங்களுக்கு காட்ட விரும்பலை. ஆனால் அந்த டைமில் 2 விஷயம் நடந்துச்சு. இங்கே சைடில் மித்திக்குன்னு இருக்குது பாருங்கள், மேக்மா உடிண்டிண்டோ. இது வந்து நான் ஸ்பின் பண்ணும்போது எனக்கு கிடச்சிச்சு. இதோ இந்த ஸ்பின் இருந்துச்சுல, நான் இன்னும் முடிக்கலை. நான் இது வந்து இங்கே டிக் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போது யூ ஹேவ் ரிவார்ட் கிளைம் அப்படின்னுச்சு. அப்புறம் நான் இதில் போனேன் 3 ஸ்பின் இருந்துச்சு. அப்புறம் இதில் போய் பார்த்தா அதோட சேர்த்து 5 ஸ்பின் ஆகிடுச்சு. ஸ்பின் பண்ணினே அந்த கட்சின்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த பெட்டில் வந்து இறங்கிச்சு. இதுதான் நடந்தது, வேறு எதுவும் நடக்கலை. அதனால் இதை காமிக்கணும்னு தான் நான் வந்தேன். அப்புறம் என்கிட்ட நிறைய காசு சேர்த்து வச்சு இதை வச்சு சேர்த்து வச்சேனா. அப்புறம் நான் என்ன வாங்கினேன்னு இருங்க காட்டுறேன் மேலே வந்து அதையும். இங்கே பார்த்தீங்களா, அடுத்த பிக்காக்ஸ், காப்பர் பிக்காக்ஸ். இதை வச்சுட்டு தான் இப்போ நம்ம தோண்ட போகிறோம். திரும்பியும் தோண்டுவோம். இந்த கேமில் இந்த மேப்பை முடிக்கிற மாதிரி இருந்தால் செமையாக இருக்கும். இந்த மேப்பில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில, என்ன இருக்க போகுதுன்னு தெரில. பாருங்கள், அதுக்குள்ளே நம்மளுக்கு 200K சேர்த்துருச்சு. இதை வச்சு நான் இதையும் வாங்குவேன். அயன் பிக்காக்ஸ் கச்சிச்சு. இதில் வந்து நான் இன்னொன்று பார்த்தேன். இதில் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தேன்னா இதில் பிரெயின் ராட்ஸ் பார்த்துக்கலாம். அதாவது பெட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நார்மலில் அந்த உடிண்டிண்டுங்க இல்லை, இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க, அதோ இருக்கு பாருங்கள், அதில் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, நம்ம ஸ்டோனுக்கு வந்துட்டோம். அந்த பாருங்க, இது கிராவலு, இது டர்ட்டு, இது கிராவலு, இது ஸ்டோனு. இப்போ நம்ம ஸ்டோனுக்கு வந்துட்டோம். ஸ்டோன் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் இங்கே நம்ம பச்சை கலரில் காமிக்குது. முடிஞ்சளவு அங்கே பார்க்கலாம் வாங்க. அந்த பச்சை கலர் இன்னும் கீழே இருக்கா? வாங்க போகலாம். ஏங்க அந்த பச்சை கலர் இதோ இப்படி தான் இருக்குது. ஐயோ, அது இப்படி இருந்தால் போகணுமே, மேலே போகணுமே. மேலே எப்படி போகிறது எனக்கா? ஐயா பார்க்க முடியல. 60K உனக்கு எப்பா? எப்படி உனக்கு என்ன எடுத்தோன்னு நல்ல பெட்டாக கிடச்சிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்களா, இந்த வேர்ல்டில் இதில் வந்து ஒரு மேப் இருக்குது. இதில் கட்சியாக இருக்கிறதா லவாக்கா சட்டு, இன்னும் சட்டு ஒரு நீட்டா. இப்போ நம்ம மொதல் மேப்பில் இருக்கோம். இது என்ன கான்செப்ட்னா, அடியில் வரையும் போயிட்டு அங்கே இருக்கிற பிரெயின் ராட்டை காப்பாற்றணும். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அது வரையும் அடியில் போவோம். நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம், இது என்ன இடம் தெரில. ஆனால் இது பார்க்க கலர் அடிச்சு வச்ச கிராவல் மாதிரி இருக்குது. நம்ம வந்து கீழே போய்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அடுத்த இடம் வந்துடும்னு நினைக்கிறேன். அது பெட்ராக்கு. பெட்ராக் அது கீழே இருக்குது. இது என்னதுடா ராக்கி? பெட்ராக்கு மேலே இருக்கே ரைட்டில், இங்கே இது தெரில. லியோ ஃப்ளாஷ், நீ என்ன மேக்மாவுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்டா. அடுத்து பெட்ராக் தான் எனக்கு. இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, அப்படியே போயிட்டு வரானுங்க அந்த இடத்துக்கு. இருங்க, நம்ம அடுத்த பிக்காக்ஸ் வாங்கலாம். ஐயோ, நான் இதையும் வாங்கிடுவேன். இது வாங்க முடியாது. ஆனால் நம்ம டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு 4.4. எப்படா நான் மேலே வந்தேன்? ஐயோ, நான் அப்படியே மேலே வந்துட்டுருக்கேன். சரி வாங்க, திரும்பி கீழே போகலாம். இப்போ பாருங்கள், இன்ஃபினைட் கேஷல் பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த மாதிரி தான் விட போகிறேன். அப்பா, கீழே வந்து தலையை வச்சிக்கினேன். இருங்க, ரிவார்டு வந்திருக்கான் 750 ஜெம்மு. இந்த ஜெம்மை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரில. இருங்க, இங்கே ஆட்டோ டிக் இருக்குது, இதுலேயே அப்படியே டிக் பண்ணிடுவான் போல். நம்ம பெட்ராக் கிட்ட வந்துட்டோம்.
பெட்ராக் கிட்ட பெட்ராக் தொட்டுட்டோம். பெட்ராக்கே வந்துட்டோம் நம்ம. அடுத்து லாவாவில் தான் எந்த ஏதோ குறையுமாண்ணா. இருங்க நம்ம அடுத்த பிக்காக்ஸ் வாங்க முடியுமா? அடுத்த பிக்காக்ஸ் வாங்க முடியும். லாவா வந்துட்டோம். அதுக்குள்ளே லாவா வந்துட்டோம். நம்ம அடுத்த பிக்காக்ஸ் வாங்கிடலாம். எமரல்டு பிக்காக்ஸ். லாவா போயிட்டு டுங் டுங் சவுரை காப்பாற்றுவோமா? இதுனே டுங் டுங் சவுரை காப்பாற்றிட்டோம் பாருங்க. புச்சுன்னுக்குறோம். நம்ம டுங் டுங் சவரை காப்பாத்திட்டோம். நம்ம மேலே போயிட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு பாருங்களேன், அந்த இடமே ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஹோலாக இருக்கு. நம்ம இவ்வளோ பெருசாக தோண்டணும். இவ்வளோ பெருசாக தோண்டவே இல்லை. இந்த பாருங்க. இரா இந்த பாருங்கண்ணா எப்படி தோன்றான்ட்டு. என்னடா இது இப்படி தோணுனா நான் என்ன பண்ணுறேன்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஈஸியாக முடிச்சிட்டேன் பாருங்கள். ஒரு ரெடி அடித்தா எவ்வளோ தூரம் தோன்றான் பாருங்கள். அதனால் சப்பையாக இருந்த வேர்ல்டை நம்ம 2வது வேர்ல்டுக்கு போக போகிறோம். எல்லாருக்கும் பாய். நான் அடுத்த உலகத்துக்கு போக போகிறேன். பேலரினா காப்புச்சினாக்கு போகலாம். ஓகே. ஏன்டா அது ஒரு வாட்டி காப்பாத்தினாலே நீ அடுத்த இது வந்துடுவடா. இதில் ஸ்னோ, அப்புறம் அப்சிடியனு, அப்புறம் காப்பரு, அயனு. என்னடா இது இப்படி இருக்குது? அண்ட் இதில் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது. இந்த வெள்ளை கலரில் ஒன்றுமே தெரியல. அடுத்த பிக்காக்ஸ் வாங்குவோம். அப்சிடியன் பிக்காக்ஸ் வாங்கியாச்சு. நம்ம பாட்டுன்னு தோண்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனாலே தடுக்க முடியாது. ஆட்டோடிக்கை கொடுத்துருவான். அவன் பாட்டுன்னு வாங்கிட்டே இருப்பான். இருங்க நம்ம சும்மா ஒரு இதுவை ஸ்பின் பண்ணி பார்க்கலாமா? பெட்டு வாங்க, நம்ம பெட்டு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். எப்படி காத்துறேன்? இருங்க. வந்தாச்சு. இந்த இடத்துல இருக்க பெட்டை ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். டேப் டு ஹேட்ச். நல்லதா கூடு. ஏன்னா இது என்னமோ காட்டாட்டீனோ நியோனினோ அப்படின்னு நம்ம வந்திருக்கு. இது வெறும் 3.8 தான் இது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் தோன்றேண்ணா. நான் இதுவே வந்துட்டோம். அப்சிடியனே வந்துட்டோம். அப்சிடியனா இது என்னன்னு சரியா நான் போடல எனக்கு. ரைட், இது என்னது? அப்சிடியன் பிக்காச்சு வச்சு அப்சிடியனே அடிச்சு ஓடிக்கிறோம். அடுத்து இது எவ்வளோ? 13.5 காப்பர் வந்துட்டோம். காப்பர் வந்துட்டோம். அடுத்து அயன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஸ்லேயே நிறையா வேர்ல்டே முடிச்சிடும் போலையே. செம ஸ்ட்ராங்காக இருக்கு. அயன் வந்துட்டோம். இன்னும் ஒரு அடி தான். வந்துட்டோம் பாருங்க. அயன் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் போனால் பேலரினா காப்புச்சினாவே காப்பாற்றிடலாம். இந்த ஃப்ரீ என்னமோ இருக்குது. இதுக்கேமா ஜாயின் பண்ணால் இது ஃப்ரீயாக தருவாங்களா? அவங்களுக்கு வேணால் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதை வாங்கிக்கோங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. நம்ம இதில் மட்டும் சவுண்டு வேறு மாதிரி கேட்குது. நம்ம வந்து இன்னும் ஆழமாக போயிட்டே இருக்கோம். அடுத்து வந்து இது என்ன? ரெட் ஸ்டோன் தானே? ஆமாம், ரெட் ஸ்டோனுக்கு வந்துட்டோம். ரெட் ஸ்டோனுக்கு வந்துட்டோம். அந்த ஆமாம், ஒரு வாட்டி காப்பாற்றினாலே நீ அடுத்த இது வந்துடலாம். ஆமாம். கைஸ், இவன் பாட்டாக இருக்கானுங்க 2 பேரும். இவனுங்க என்னமோ அந்த கப்பு மேலே காட்டுதுல, அதை வச்சு தான் இருப்பா. என்னடா இது? அங்கே பின்னாடி இருக்கும் பாரா, இந்த நெக்ஸ்ட் வேர்ல்டுன்ட்டு. அந்த ஜம்மு கட்சி எனக்கு எவ்வளோ ஜம்மு கட்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல. இவனுங்க பாட்டாக இருக்கானுங்க. இவனுங்க இந்த கப்பை சேர்த்து வச்சு அடுத்த ஐலாண்டு போகணுன்னு கப்பு சேர்த்து வச்சுருக்கானுங்க. நம்ம பார்த்தீங்களா, 2 கப்பு சேர்த்து வச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இதோ பாருங்க, யாஸ்டஸ்மா வந்துட்டோம் அடுத்த உலகத்துக்கு. மேலே பாருங்க. யாஸ்டஸ்மான் ராக்கி, நீ வந்துட்டியாடா? இந்த பாரு, நான் பேலரினா காப்புச்சினாவை காப்பாற்றிட்டு போயிட்டுருக்கேன். அது பாருங்க, யாஸ்டஸ்மா பார்த்தீங்களா கீழே? காப்பாத்தியாச்சு. அடுத்த உலகத்துக்கு
ஓ இதில் பாருங்க அடுத்த உலகத்துக்கு 18 கப்பு கேட்குறான். 18ஆ? விராட் கோலி ஃபேனாக இருப்பானோ? யார் யாரெல்லாம் ஆர்சிபி ஃபேன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஆர்சிபி ஃபேன் தான். ஆமாம், இந்த யோகேஷும் ராக்கியும் சிஎஸ்கே ஃபேனு, நானும் தேவேஷ் இருக்காங்க இல்லையா, 2 பேரும் ஆர்சிபி ஃபேனு. அதுக்குன்னு தோனியை பிடிக்காதுன்னா இல்லை, தோனியை பிடிக்கும் அது. ஆனால் எங்களுக்கு பிடிச்சது விராட் கோலி தான். ஏங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அது பாருங்க, இது மேலே யாருன்னு தெரில. ஆக்சுவலாக இது யோகேஷன் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவன் க்ரீன் அது போகிறான் பாருங்க கீழே. நம்ம கீழே போகிறது இருங்க, நம்ம அடுத்த பிக்காக்ஸ் வாங்கலாம். இது என்ன பிக்காக்ஸ்? பிளாட்டினம் பிக்காக்ஸ் வாங்கியாச்சு. எனக்கு ஒரு இதுவுக்கு 340 மில்லியன் கிடைக்குதுடா. 40 மில்லியன் ஒரு அடிக்கு அப்படி கிடைக்குது. இந்த பெட்டு வேஸ்ட்டாக இருக்கு. ரேர் லெஜெண்ட் ரிவார்ட் டு கிளைம். எபிக் பெட்டு ஒன்று கிடச்சிருக்கு. இருங்க ஐயோ இது பொம்பர்டினோ கட்டிங்க. இதை அன்னைக்கு பண்ணிவிட்டு இதை கியூ பண்ணிவிட்டு. ஆனால் இது பாருங்க, இதுவே இதோட அதிகம். நம்ம இதை வச்சுக்கலாம். இதை டெலீட் பண்ணிடலாம். வீக்கானவங்க நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டோம். நம்ம கூட போட்டி போடணும் ஒருத்தர் வராருங்க பாருங்க. இங்கே வெள்ளை கலர் அவுட்லைன் மாதிரி காட்டுது பாருங்க. யார் அது? யாஸ்டஸ்மா ராகேஷ். அவர் தான் அங்கே இருக்காரு. நம்ம வந்து கீழே. ஆனால் அவன் அவ்வளோ இதோ ஃபாஸ்ட்டாக வரல. நம்ம தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். லியோ ஃப்ளாஷ் வந்து மேலே வந்துட்டுருக்கான். அதுவும் அங்கே தான் நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த பேலரினா காப்புச்சின்னாவே காப்பாற்றிட்டோம். மேலே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மேலே போய்கிட்டே இருக்கோம். ஓ இந்த ஆட்டோ அடிக்க கொடுத்தா பாருங்களேன், நான் கை எடுத்துட்டேன். இந்த குதிக்கிற பண்ண தான் ஆட்டோ அடிக்க கொடுத்தா கீழே போயிடுறான். திரும்பி ஆட்டோ அடிக்க கொடுத்தா அவனே மேலே போயிடுறான். அப்படியே சர்ஃபேஸ் பேலரினா காப்பாற்றிட்டுனா வராதுடா அவனுக்கு. போடுங்க. இது ஒன்றுத்துலேயே இருப்பா இருறா. இவன் வேற இதை கொடுத்தா போயிட்டே இருக்கான். இருங்க, நம்ம இந்த பெட்டியே இது பண்ண முடியும். நான் இப்போ தான் பார்த்தேன். அதனால் இதை ஹேட்ச் பண்ணிவிடுவோம். இது பார்க்க அளவாக்கா சத்துர்னிட்ட மாதிரி இருக்குது. இது என்னது? இது வெறும் காமன். எனக்கு இந்த பெட்டு வேணாம். காமன் பெட்டாக தராங்க. ஆனால் இதுவே 5-2ஆ? நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். பாம்பர்டினோவே வேஸ்ட். இது முன்னாடி நான் வேஸ்ட் இல்லை, நான் கெத்து தான். இருங்க, இன்னொன்று ஆச் பண்ணலாம். 1 ஆச் பண்ணலாம். ஆடா பாவி, திரும்பி இதான் கிடச்சிருக்கு. கடைசி ஒரு வாட்டி ஆச் பண்ணலாம். ஏய் என்னப்பா இதே கிடைக்குது? லெஜெண்டரி கிடச்சிருக்கு. லெஜெண்டரி. இருங்க, நம்ம வந்து இதை கியூப் பண்ணிக்கலாம். இது வேண்டாம், இதை கியூப் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். பாருங்க இப்போ செம்மையாக இருக்கும். இருங்க, இன்னொரு ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஹேட்ச் பண்ணலாம். ஆமாம். எனக்கு இப்போ எப்பிக் ஒன்று கிடச்சிருக்கு. இது 7.5. இதை தூக்கி வச்சுட்டு இது போட்டுக்கலாம். இதை டெலீட் பண்ணிடலாம். நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது, நிறைய ஹேட்ச் பண்ணோம். திரும்பி இந்த அளவு தான் கிடச்சிருக்கு. இது என்ன அளவு? ரேரேன்னு காணா. ஐயோ, ரேர் வேணா காமன் தருவீங்களா? ஐயோ, ட்ரிபிள் ஹேட்ச் பண்ணிட்டேன். இதில் இந்த லவாக்கா சத்துர்னிட்டாவை கொடுங்க. ஏன் ஹேட்ச் பண்ண சிம்பன்சினி ஸ்பைடர்லினி வேணாம். ஐயோ, அதே கொடுக்குறாங்க. திரும்பி இதே கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இதுக்கு மேலே இருக்குது. நம்ம இது பண்ண வேணாம், நிறைய இருக்குது நம்மகிட்ட. இதை அன்னைக்கு பண்ணிவிட்டு இதை எக்கே பண்ணிடலாம். மிச்சம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் ஆகும். இப்போ 3 செம்ம பவராக இருக்குது நம்மக்கிட்ட. இதை வச்சுட்டு நம்ம டிக் பண்ணலாம். இப்போது ஆட்டோ டிக் கொடுத்தா அவனே பார்த்துருவான் வேலையை. இன்னும் கொஞ்சம் தான், 18 போனால் நம்ம அடுத்த ஐலாண்ட் போகலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே அட்லீஸ்ட் 3 ஐலாண்டாச்சும் கவர் பண்ணோம். இப்பயே 20 நிமிஷம் வச்சப்பா வீடியோ. அதுக்குள்ளே அப்சிடியன் வந்துட்டோம். இருங்க, நம்ம அடுத்த இது பண்ண முடியுமா? அடுத்த 40 பில்லியன். இன்னும் கொஞ்சம் தான். ஏற்கனவே நம்ம 30 பில்லியன் வந்துட்டோம்.
மிவ் மி இது என்னடா இது பேரு மித்தைல் பிகாக்ஸா? அது ஒய்யா எம்மு பக்கத்துல இந்த ஃப்ரீ ரிவார்டு. ஓ இதான் இதுவா? சாரி. இவனுங்க எங்க இருக்கானுங்க? கீழே எங்க இருக்காங்க? ஏய் கீழே இருக்கானுங்க பாருங்க அவனுங்க. அது வந்து ஐயோப்பா கீழே இருக்கானுங்க. அந்த 436 மில்லியன் காட்டுதா? அது கீழே பாருங்க அவனுங்க. அதுதான் அவனுங்க. நம்மளுக்கு 40 பில்லியன் வந்துருச்சா? ஐயோ பிகாக்ஸுங்க வாங்கிட்ட. இப்போ டப்புன்னு கீழே போயிடலாம். அதுக்குள்ள ரெட் ஸ்டோன், அதுக்குள்ள ரெட் ஸ்டோன், அதுக்குள்ள ரெட் ஸ்டோன், அதுக்குள்ள ரெட் ஸ்டோன், அதுக்குள்ள ரெட் ஸ்டோன். இவனுக்கு மேலே பறந்து போயிட்டானுங்க. நம்ம கீழே போயிட்டே இருக்கோம். இதே வந்துட்டோம். ஏய் 1 பில்லியனுப்பா இப்போ எனக்கு ஒரு அடிக்கும். ராக்கி உனக்கு எவ்வளோ கிடைக்குது? 16 மில்லியனா? 60 மில்லியன் 60 மில்லியனா? உனக்கு எவ்வளோடா கிடைக்குது கேஸ்? சீன்லாம் போடல நான். எனக்கு கிடைக்குது நான் சொல்கிறேன். நான் எங்கே சீன் போடுறேன்? இவன் பாருங்க என்ன வெறுப்பேற்றுறான். இது பாரு கீழே தான் போகிற நீ. நம்ம மேலே வந்துட்டோம் வாங்க. அடுத்த இதுவுக்கு 18 கப்பு. பரவாயில்ல நம்ம ஆட்டோ அடிக் பண்ணலாம். என்னண்ணா நான் மித்தைல் பிக்காக்ஸ் வச்சுருக்கேன். நம்ம அப்படியே ஜிக்ஸாக்காக போகலாம். இந்த பாருங்க எப்படி போகிறோன்ட்டு. அப்படியே கிராஸ் அப்படியே சைடாக ஒரு சைடும் ஒரு மாதிரி அப்படி போனால் செம்மையாக இருக்குது. ஒரு இதுக்கும் ஒரு சைடு வா. செம்மையாக உடச்சிட்டு போயிட்டுருக்கோம். இருங்க நம்ம எப்படி டிக் பண்ணியிருக்கோம் பாருங்க. அப்படியே படிக்கட்டு மாதிரி டிக் பண்ணியிருக்கோம். இருங்க இது வேற பக் ஆகுதுப்பா இந்த கேமு. ஜெம்ஸ் வச்சு தரல. ஆனால் என்கிட்ட 7.3K இருக்கு. இப்படி என்ன பண்ணேன் பார்த்தீங்க? இப்போ தான் என்கிட்ட 7.4K இருக்கு, 7.5K இருக்கு. நீ மட்டும் சொன்னல வெறும் பேத்துறான். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இப்போ இப்படி அந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு சூப்பராக இருக்குது. நம்ம இப்போது 175 பில்லியன் சேர்த்துக்கணுமா இந்த சைடுக்கு? கரெக்டாக தானே போகிறோம்? கரெக்டாக போகிறோமா இல்லை எப்படி போகிறோம்? ரெட் ஸ்டோனுக்கு எப்படி போகணும் நம்ம? அது பாருங்களேன் ஒரு இதுக்கும் ஒரு சவுண்டு. அந்த மேலே இருந்த அந்த ஜெம்மு வரைக்குமே வேறு சவுண்டு இருந்துச்சு. இப்போ வேறு சவுண்டு இருக்குது. அந்த சவுண்ட் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்னதான் சொன்னாடா. இவன் எதுக்கு என் பேச்சுக்கே வரான்னு தெரில. தம்பினாலே அப்படிதான் இருப்பான் போல. அண்ணன் பேச்சுக்கு வந்துக்கிட்டே இருப்பானா? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீழே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம கீழே வந்துட்டோம். பாலரினா காப்புச்சினாவா காப்பாற்றிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக எத்தனாவது பாலரினான்னு தெரில. பட் ஆனால் நம்ம காப்பாற்றிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆவதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சைடு ஹோல் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்படி காவுன்னு இதோ பாருங்கள். இப்போ இப்படி போச்சானே அது அப்படியே இப்படி கண்டினியூ ஆகுது. இப்படி இருந்து இப்படி கண்டினியூ ஆகுது. ஓகே நம்ம அடுத்தது. ஐயோ இவன் தோண்டிக்கிட்டே இருக்கான். நம்மளுக்கு வந்து ஒரு சேவில் 3 கப்பு கிடைக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இது உண்டு. இருங்க நம்ம பெட்ஸு போய் பார்க்கலாம். இது எப்படா கட்சிது எனக்கு? கராமா அண்ட் மடுண்டுண்டு. நீ எப்படா இருக்க? ஆனால் இது ஜாயின் பண்ணால் தானே வரும். டைமிங் இருந்தாலே போதுமா கைஸ்? அப்போ நீங்கள் ஜாயின்லாம் பண்ணாதீங்க, டைமிங் இருந்தாலே போதுமா. ஆனால் இது வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டேன். சரி நம்ம வந்து அடுத்த பிக்காக்ஸ் முடிதான் பார்க்கலாமா? இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். சரி மக்களே நம்ம வந்து ரொம்ப நேரம் விளையாடிட்டோம். கிட்டத்தட்ட 24 நிமிஷம் நம்ம ஆயிடுச்சு. அதனால் நம்ம வீடியோவை இதோட முடிச்சிக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ல்டு இருக்குது. பாருங்கள் கடைசியில் லவாக்கா சத்துர்னி காப்பாற்றுற வரைக்கும் வேர்ல்டு இருக்குது. அது வரையும் நம்ம போடலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணிவிட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இது பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் அப்புறம் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை பாய். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். சொல்லிட்டேன்.